ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். எத்தனை பேர் இந்த கால வேலை ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க? கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. என்ன சந்தோஷம் அப்படின்னா, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. இது வருஷத்தில் ஒரு நாள் தான் கொண்டாடுகிறோமா அப்படின்னா இல்லை, ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டிய இந்த நாள் இவை. ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டிய இது பண்டிகை. ஏன் இதை நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும் அப்படின்னா, வருஷத்தில் அவர் இந்த ஏப்ரல் மாதங்களில் அல்லது மார்ச் கடைசி நாட்களில் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அப்படின்னு நம்ம கொண்டாடுற சபை வழக்கம் இருக்குது, சபையினுடைய வழக்கங்கள் இருக்கிறது. அதுதான் அப்படின்னு கிடையாது. எந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனுக்குள்ள இயேசு அன்றைக்கு அவர் பிறக்கின்றார். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. 1992 அக்டோபர் 5 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்தில் அவர் பிறந்தார். ஆமென், அப்படி என்று சொல்ல முடியும், என்று நாம் அதை பற்றி பேச முடியும். அப்படி இல்லை என்றால் நான் அவருக்குள் பிறந்தேன் என்று சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அந்த நாள் எனக்கு ஒரு பிறப்பினுடைய நாள். இது இன்னும் அழகாக இருக்குது. கரங்களை எல்லாம் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படி என்றால் இது என்னுடைய பிறப்பின் பண்டிகையும் அதை பற்றியும் பேசுகிறதாக இந்த உயிர்த்தெழுந்த நாள், ஆண்டவரை பற்றி பேசுகின்ற இந்த நாள், என்னுடைய பிறப்பை பற்றியும் மறைமுகமாக பேசுகின்ற இந்த நாளாக, பண்டிகையாக இது காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்தார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமிக்கு வந்து பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் மரித்தார்கள். ஆதாம் முதற்கொண்டு இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்தில் எத்தனையோ பேர் மரணத்தை தழுவுகின்ற வினாடிகளாய் நொடிகளாய் இருக்கலாம் அல்லது இருக்கின்றது இல்லையா? நேற்று மரித்தவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்கலாம் அல்லது 1000 பேர் இருக்கலாம். இயற்கையா அல்லது விபத்தில் அல்லது நோயில் ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்கிறாங்க, மரணம் அவர்களை தழுவுகிறது. அந்த மரணத்திற்கு கூட கடந்து போகிறாங்க. ஒவ்வொரு தலைவர்களும் மரிக்கின்றார்கள், அதை நினைவு கூறுவாங்க. என்ன நினைவு நாள் என்று நினைவு கூறுகிறாங்க. தலைவர்கள் மரித்த அந்த நாளை நினைவு கூறுவது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரித்தார். எல்லா தலைவர்களை போற மரித்தார். ஆனால் எல்லா தலைவர்களும் உயிரோடு எழுந்தார்களா? ஆனால் இல்லை, இல்லை, இல்லை. ஆமென், அல்லேலூயா. மனிதனாக பிறந்து, சர்வ வல்லமை உள்ள தேவன் மனிதனாக பிறந்து மனிதனுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்திற்காக, மனிதனுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். அவர் மரிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்னா அவர் மரித்தார். அவருடைய சம்பளம், அவர் பாவம் செய்ததனால் அவருக்கு மரணம் உண்டானதா அப்படின்னா இல்லை. நம்முடைய பாவத்து நிமித்தமாக தான் அவர் என்ன செய்தார், மரித்தார். உண்மையிலேயே வேத ஒன்றுனா பேசுகிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது வேத ஒன்றுனா பேசுகிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடித்தாங்க, துவம்சம் பண்ணாங்க, இழுத்துட்டு போனாங்க. ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை பட்டது போல ஒரு மனுஷன் பட்டிருப்பானால் 40 கசையடி வாங்கின உடனே மரித்திருப்பான். ஏன்னா அவ்வளோ ரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டுருச்சு. அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது, தக்க தக்க தக்கன்னு நடுங்குது. அவர் சரீரத்திலிருந்து என்ன வரலை, அவர் சரீரத்திலிருந்து உயிர் போகலை. ஏன் போகலை அப்படின்னா அவர் நீதிமான், அவர்கிட்ட பாவம் இல்லை. ஆகையினால அவர் உயிர் அவருடைய சரீரத்திலிருந்து போக முடியாது. போகிறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலிருந்து ஆவி பிரியவே பிரியாது. ஏன் பிரியாது அப்படின்னா, ஒரு மனிதன் பாவம் செய்தால்தான் அந்த பாவத்தின் விளைவாக அவனுக்கு மரணம் சம்பவிக்கும். சரீரத்தில் மருத்துவ உலகெல்லாம் சொல்லுது, சரீரத்தில் 40% அல்லது 30% உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் வெளியேறிடுச்சுன்னா அவன் நிச்சயமாக மரணத்தை தழுவுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தாங்க, பயங்கரமாக அடித்தாங்க, ரத்தம்லாம் கொட்டுச்சு. முதுகு உளப்பட்ட உழவனுடைய நிலத்தை போல இருந்தது. அடித்த முதுகிலிருந்து அதை ரொம்ப மெல்ல எடுக்கல, பிச்சு எடுத்தாங்க.
அப்போது அவர் அடித்த இடத்துல சுவர்களெல்லாம் அவருடைய சதைகள் அங்கங்கே தொங்குச்சு அப்படின்றாங்க. இதை போல ஒரு சராசரி ஒரு மனிதன், பாவமுள்ள ஒரு மனிதனை அடிச்சிருந்தார்கள் என்றால் 25 அல்லது 30 அடி கூட அவன் தாங்க முடியாது, செத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் சாகலை. ஏன் சாகலை? இவர் பரிசுத்தர், இவர்கிட்ட பாவம் இல்லை. ஆகையினால பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த நியமனமானது, அந்த காரியமானது, பாவத்து நிமித்தமாக இந்த உலகத்தில் பூலோகத்தில் மரணம் பிரவேசித்தது என்ற அந்த நிலைப்பாடு அவருக்கு பொருந்தாது. அவருக்கு என்ன செய்யாது? பொருந்தாது. ஆகையினால அவ்வளவு பாரத்தையும் சுமந்து என்ன செய்கிறாரு? போறாரு. உயிர் போகலை. என்ன செய்யலை? உயிர் போகலை. அங்கே அடிக்கப்படுறாங்க. பக்கத்தில் வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் இருக்கக்கூடிய அந்த கல்வர்கள் இயேசுவை அடித்தது போல அடித்திருப்பார்கள் என்றால் அடித்த மாத்திரத்தில் இறந்துருப்பாங்க. இயேசுவை அடித்தது போல் அவங்கள அடிக்கலை. என்ன செய்தாங்க? 2 கைகளையும் ஆணி, கால்கள் ஆணி கடாவப்பட்டு இயேசு கடாவப்பட்டது போல் அவங்களும் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசுவுக்கு போல பாடுகள் அவர்கள் படவில்லை. என்ன செய்யலை? படலை. அப்போது கல்வாரி சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போதே 7 வார்த்தை பேசுகிறார். இதில் கல்வனுக்கும் கவுண்டர் கொடுக்கிறார். அவனுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அவனையும் மன்னிக்கிறார் பாவத்தை. கல்வாரி சிலுவையிலையும் இருக்கும் பொழுது ஒருவனுடைய பாவத்தை அவர் மன்னிக்கின்றார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது மன்னிக்கிறார். அப்போ கூட அவருடைய உயிர் போகவில்லை. எப்போ உயிர் போனது என்றால், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது அவருக்கும் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அற்று போனது. ஏன்? பாவத்து நிமித்தமாக அந்த தொடர்பு அற்று போன உடனே அப்போதான் நினைக்கிறாரு, பாவத்தினுடைய சம்பளம் மரணம், அவரில் பேலன்ஸ் செய்வதை அவர் உணர்றார். என்ன செய்கிறாரு? உணர்றார். எப்படி உணர்றாரு? அவருக்கும் தேவனுக்கும், இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு அற்றுப்போவதே பாவத்தின் விளைவாக தான் அற்று போகுது. அதை உணர்றார். பாவம் என் மேலே, ஒட்டுமொத்த மனிதனுடைய பாவமும் என் மேலே சுமத்தப்படுகிறது நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல அவருக்கு தேவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அற்று போகுது. அப்போதான் மரணம், மனிதன் சந்திக்கக்கூடிய மரணம் என்னில் கிரியை செய்கிறது என்பதை அவர் அறிந்தார். பேலன்ஸ் செய்வதை அவர் சரீரத்தில் உணர்ந்தார். கடைசியாக சொன்னார், என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன். கையில் கடாவப்பட்டு மேலே தூக்கி போடுறாங்க, நிறுத்துறாங்க, இயேசுவை நிறுத்துறாங்க. அப்போவே என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். இல்லை, 6 வார்த்தை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பாவம், ஒட்டுமொத்த மனிதனுடைய பாவம் அவர் மேலே வந்த பிறகு பாவத்தினுடைய பலன் மரணமாக அவருக்குள் பேலன்ஸ் செய்வதை உணர்ந்து அப்போதான் தொடர்பு அற்று போகிறது. அப்போதான் என்ன செய்கிறாரு? பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார்? மரித்து போகிறார். என்ன செய்கிறார்? மரித்து போகிறார். அவருடைய பாவத்திற்காக அவர் மரிக்கவில்லை. ஏனென்றால் அவரிடத்தில் கொஞ்சம் கூட பாவம் இல்லை. ஆகையினால அவருடைய சரீரத்திலிருந்து உயிர் போக மறுக்கிறது. போகவில்லை, போக முடியாது, போக வைக்கக்கூடாது. நம்முடைய பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டபடினால தான் அவருக்கு அந்த மரணத்தினுடைய அந்த காரியம் அவருக்கு சம்பவித்தது. அவருக்கு இப்போ உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் பாவத்தில் மரிக்கிறாங்க. இயேசு பாவத்தில் மரிக்கவில்லை. நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் அவர் மரித்தாரே தவிர அவர் பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பரிசுத்தர். இந்த பூமியில் பாவமே இல்லாத ஒரு மனுஷன் இருப்பானானால் அவனுக்கு மரணம் இல்லை இல்லை இல்லை, சந்திக்காது, அவனை தொடாது, அதை அவன் அனுபவிக்க முடியாது முடியாது முடியாது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த வேதத்தினுடைய மகத்துவம். ஆமென். எந்த மனிதன் இந்த பூமியில பாவம் இல்லாது, சரீரத்தில் பாவம் அறியாது உணராது அவன் இருக்கின்றானோ அந்த மனிதன் பாவத்து நிமித்தமாக அல்லது அந்த பாவத்தினுடைய தன்மை நிமித்தமாக மரணம் அவருக்கு ஏற்படாது. ஆனா ஜீன்லேயே ஆதாமுடைய பாவம் வந்துருச்சு. ஜீன்லேயே அவன் மரிக்கிறான். தாய் தகப்பனுடைய மூதாதையருடைய பாவமும் ஆதாமுடைய பாவமும் உள்ள வந்தது நிமித்தமாக தாயின் வயிற்றில் கரு உண்டான அந்த சனப்பொழுதுலேருந்து மரணம் அவனை ஆண்டு கொள்கிறது. இப்போ எல்லா தலைவரும் மரிக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்த அவர் எல்லா தலைவர்களும் இருக்கின்ற மாதிரி கல்லறைகள் இருக்கிறது அல்லது எரித்த இடத்த சாம்பலை கொண்டு வந்து அந்த சாம்பலை வச்சு அந்த சாம்பலுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி என்ன செய்கிறாங்க? அந்த தலைவரை பற்றி பேச, அந்த தலைவரை பற்றி ஏதாவது காரியங்களை சொல்ல, ஏதாவது ஒரு காரியத்திற்காக அந்த தலைவருக்காக வைக்கிற ஒரு மணிமண்டபம் இருக்கும். ஒரு மணிமண்டபம்
இருக்கும். ஆனால் இயேசு எல்லா தலைவர்கள் போல மரித்தாங்க. ஏன்? நம்முடைய தகப்பன்மார், தாய் அல்லது நம்முடைய உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க அல்லது நம்மை சுற்றியுள்ளவங்க அல்லது நம் பகுதி உள்ளவங்க யாராவது மரித்தார்கள் என்றால் அவரை போல தான் இயேசு மரித்தார். ஆனால் இயேசு மரித்தது நம்முடைய பாவத்தை சுமந்து அவர் மரித்தார். அது மாத்திரமல்ல, மரித்த அவர் எல்லா தலைவர்களைப் போல, நம்முடைய உறவினர்களைப் போல, மரித்த உறவினர்களைப் போல, நண்பர்களைப் போல, நண்பருடைய குடும்பத்தை போல, சுற்றத்தில் இருக்கிற அந்த மரண செய்தியை கேட்டு இருக்கின்ற அந்த காரியத்தை போல அவர் இல்லை இல்லை இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, மரித்தவர்களுக்குள்ள அடையாளம் இருக்கிறது. அவர்கள் மரித்தார்கள் என்று சொல்லி சமாதி இருக்கு, மரித்தார்கள் என்று சொல்லி நினைவிடம் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நினைவிடம் இருக்கு, அவருக்கு கல்லறை இருக்கு. ஆனால் அந்த கல்லறை எம்டியா இருக்கு. அந்த நினைவிடம் எப்படி இருக்குன்னா, இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியோடு அந்த நினைவிடமானது இன்றும் இருக்கிறது. மரித்த தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கல்லறை என்ன சொல்றேன்னா, அவர் மரித்து விட்டார், அவருடைய சடலம், அவருடைய எலும்பு இங்கே இருக்கிறது என்று சொல்லி பேசுகிறது. ஆனால் இயேசுவை பற்றி, இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை பற்றி பேசும் பொழுது அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். இதோ இந்த கல்லறை திறந்து இன்னும் எம்டியா இருக்கிறது, வெறுமையாக வெற்றிடமாக, வெறுமையாக வெற்றிடமாக இருக்கின்றது என்று சொல்லி இயேசுவுடைய கல்லறை அதை பேசுகிறது. உலகத் தலைவருடைய கல்லறை அவர் இங்கே இருக்கிறாரு, அவர் எலும்பு கூட இங்கே இருக்குன்னு பேசுது. இயேசுவுடைய கல்லறை அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், இங்கே வெற்றிடமாக வெறுமையாக இருக்கின்றது என்று பேசுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி என்பது ஒரு சாதாரணமாக பேசிவிட்டு போகின்ற ஒரு செய்தி அல்ல. இதற்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம், ஒரு வியக்கத்தகு மிகப்பெரிய காரியங்கள் இதில் இருக்கு. இதை நாம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆமென், அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலை பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இன்னும் அப்போஸ்தலர் கூட அந்த நிருபங்களில் கூட தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பற்றி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த ரெக்கார்டு இன்று இருக்கக்கூடிய அந்த இயேசுவுடைய கல்லறையும் அப்படிதான் சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸா அல்லது ஒரு சாட்சி பகர, ஒரு டெஸ்டிமோனி மாதிரி இருக்கு. அவர் இங்கே இல்லை என்கிறத பற்றி. ஆமென், அல்லேலூயா. அப்போ அவர் இங்கே இல்லை அப்படின்னா எதற்காக அவர் அங்கே இல்லை, ஏன் அவர் உயிர்த்தெழுதணும் என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அந்த மனிதன் எதற்காக வாழ்கின்றான், ஏன் வாழ்கின்றான், அந்த வாழ்வினுடைய நோக்கம் என்ன, பயன் என்ன என்று சொல்லி அந்த மனிதனை பற்றி பேச முடியும் இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த உலகத்தில் எந்த மனிதனும் வெறுமனே வரவில்லை. மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாரும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில், இந்த பூமியில இடத்தை நிரப்புவதற்காக ஒருபோதும் வரவில்லை 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 என்ற செய்தியை நான் பதிவு பண்றேன். அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன இருக்கு, நோக்கம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெல் இருக்கு அப்படின்னா, அந்த நெல் சாதாரணமாக முளைச்சிட்டு பூ வித்துட்டு அதுக்கப்புறம் அந்த கதிரில் பால் வைத்து இந்த பால் முத்தின உடனே அது அரிசியாகி அப்படியே அப்படியே நின்று காலாங்காலமாக நிற்பதுக்காக அல்ல. அந்த அரிசியானது மனிதன் கையில் படலை அப்படின்னா எலிகளுக்கு அல்லது பறவைகளுக்கு, அதை உண்ணுகிற பட்சிகளுக்கு அது இரையாகும். ஏதோ ஒரு பர்பஸ் அதுக்கு ஒரு மணிக்கு இருக்கு இல்லையா? இந்த உலகத்தில் ஒரு நெல்மணிக்கு ஒரு நோக்கத்தை, ஒரு நெல்மணிக்கு ஒரு டெஸ்டினேஷனை தேவனாகிய கர்த்தர் வைத்திருப்பாரானால், அவரின் சாயல்ல இருக்கக்கூடிய மனிதனாகிய நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு டெஸ்டினேஷனை, ஒரு நோக்கத்தை, ஒரு செயலை, ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். எந்த மனிதனும் இந்த பூலோகத்தில் இடத்தை நிரப்புவதற்காக வரவில்லை வரவில்லை வரவில்லை. அப்போ மனிதன் என்று வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மனுஷன் ஏற்றுக்கொள்வானானால், அந்த மனிதனுக்குள்ள அந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிற அந்த காரியமானது அவனுக்குள்ள பேலன்ஸ் செய்கிறத என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், காணிக்க முடியும், பேச முடியும். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆமென், அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி தேவதூதர்கள்
இந்த மரியாளை பார்த்து, சீஷர்களை பார்த்து பேசின அந்த வார்த்தைகள் அவர்களுக்காக பேசவில்லை, நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய மூதாதையர்களுக்காகவும் இன்னும் வரப்போகிற சந்ததிகளுக்காகவும் சேர்த்தே பேசப்பட்டவைகள் அவைகள். அப்படின்றா அவர் எதுக்காக உயிர்த்தெழணும்? ஒரு சாதாரண மனுஷன் இந்த பூமியில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக, இடத்தை நிரப்புறதுக்காக இல்லாமல் தேவன் எதிர்பார்த்திருக்கிற அந்த மனுஷனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்திற்காக வந்திருக்கிறான் என்றால் அந்த காரியம் செயல்பட இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் மிகவும் அவசியப்படுகிறது. கரங்களை லட்சம் ஆமே அல்லேலூயா. அதை பற்றி என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். சரி பாருங்க, இது எந்த அளவில் இருக்குது அப்படின்னா, இந்த மனிதன் இடத்தை நிரப்புறதுக்காக வரவில்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற இந்த காரியமானது ஒரு மனிதனுடைய வாழ்வோடு மிகவும் தொடர்புடையதாக இருக்கின்றது என்றால் இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற இந்த காரியமானது மிகவும் விலையேற பெற்றதாக, வியக்கத்தக்கதாக, அமேசிங்காக இருக்கு. ஆமே அல்லேலூயா. அப்போ அவனுக்கு இருக்கிற உள்ள தொடர்பு என்ன, அந்த தொடர்பு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யும் பார்க்க போகிறோம். அதுக்கு உதாரணமாக வாசிங்க எபேசியரின் புத்தகம் 1:19 வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. என்ன கவனிங்க போதும். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, தாம் என்றால் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ணினாரா? இதை எதை பற்றி நம்ம பார்த்து கொண்டு இருக்கணும், தியானித்து கொண்டு இருக்கணும். கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழ வேண்டும்? ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கின்றான் என்றால் அவனுடைய பிறப்பு இந்த பூமியில் இடத்தை அடைக்கிறதுக்காக வரல, ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக வந்தார். அப்படி என்றால் இவருடைய உயிர்த்தெழுதல் எதற்கு, எந்த காரியத்தை செய்வதற்காக இவருடைய உயிர்த்தெழுதல் நடைபெற்றது என்பதை குறித்து தியானித்து இருக்கோம். அப்போ தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அப்படின்னா தாம் என்றால் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கப்புறம் அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைபடியே. என்ன கவனிங்க, இது ரொம்ப அற்புதமாக பேசப்பட்டிருக்கு, ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருக்கு. நம்ம உள்ள தியானிக்க போறோம். பாருங்க, அவரிடத்தில் நடப்பித்த, யாரிடத்தில்? பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் நடப்பித்த பிதாவாகிய தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தாங்க, அவர் பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார். மனிதன் மரித்தது போல தன்னுடைய மரணமானது மனிதனுடைய மரண சந்திப்பது போல இயேசு சந்தித்தார். ஏனென்றால் ஒட்டுமொத்த மனிதனுடைய பாவத்தை ஏற்றது நிமித்தமாக மாத்திரமே அவர் மரணித்தார். என்ன செய்தார்? மரணித்தார். அப்போ அவருடைய ஆவி மீட்கப்படணும். அவருடைய ஆவி என்ன செய்யப்பட வேண்டும்? உயிர்த்தெழ பண்ண வேண்டும். அப்போ உயிர்த்தெழ பண்ணுவதற்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னா, ஆட்டோமேட்டிக்காக உயிர்த்தெழல, பிதாவாகிய தேவன் குமாரனுடைய ஆவியை தமது பலத்த சத்துவம், பலத்த வல்லமை, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது மைட்டி பவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனுடைய ஆவியை உயிர்த்தெழ பண்ண தமது வல்லமை என்ன செய்தார் அப்படின்னா குமாரனுக்கு பிரயோகித்தார். கரங்களை சொல்லுங்க ஆமே அல்லேலூயா. பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி. அப்படின்னா இங்கே அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது மிக தெளிவாக அழகாக ஒரு வார்த்தையை பேசுறார். எப்படின்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா, நீங்க ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பானது அல்லது நீங்க மரித்து பிறந்திருக்கீங்க, மரணத்தோடு நீங்க பிறந்திருக்கீங்க, மரித்து தான் நடைபெணமா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை. இந்த உயிர்த்தெழுதலை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நடப்பித்தார். அது எப்படி நடப்பித்தார் என்றால் அதற்கு வேற ஏதோ காரணத்தை காட்டல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பாவத்திற்காக மரித்து உயிரோடு எழும்பினாரோ, அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை அவர் மேல செலுத்தினாரோ அதற்கு ஒப்பமையா ஒப்பிட்டு பேசுறார். இப்ப பாருங்க, ஏதோ ஒரு கடைக்கு போயிருக்கோம். கடைக்கு போயிட்டு, சார் உங்க கடை அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தேன், ஒரு போன வாரம் ஏதோ ஒரு சாரி அதில் அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சிங்க, அதே சாரி போல
அந்த சாரி மாதிரி என்று சொல்லி அந்த சாரி எப்படி இருந்ததோ அதை விவரித்து அந்த சாரி மாறி வேணும். எப்படி அந்த பச்சை கலரில் ஒரு மாதிரி ஒரு க்ரீன் ப்ளூ ஷேடு உள்ள ஒரு மாதிரி அதுதானே கேட்குறேன். அதான் அதே மாதிரி என்று ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து அதை போலவே என்று சொல்லுவது போல பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் நடப்பித்த அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை அப்போஸ்தலனாகிய பவுல் கோட் பண்றாரு. அப்படி போலவே நீங்களும் மீட்கப்பட்டீர்கள். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷியும், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனு குலமும் மீட்கப்படுவதற்காக பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு தனி மனிதனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்படி பலத்த சத்துவத்தின் வல்லமையை இந்த இயேசு கிறிஸ்துடைய ஆவியை மீட்பதற்காக அவர் செலுத்தினாரோ, பயன்படுத்தினாரோ, பிரயோகித்தாரோ, அதுபோல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷையும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்காக அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவருக்கு செலுத்தினார். கீழே பார்க்கிறோம், வல்லமையின்படி அது எப்படியோ அதுபோல விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில். எதை விசுவாசிக்கிறோம்? தேவனே, இந்த உலகத்தில் நான் பாவியான நிலையில் இருக்கிறேன், இந்த பாவ நிலையிலிருந்து என்னை கழுவுவதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற தேவதையோ எந்த கடவுளோ கழுவ முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று விசுவாசிக்கிற அவர்களிடத்தில் நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை காண்பித்தார். என்ன காண்பித்தார்? பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் நடப்பித்த அந்த வல்லமையை நம்மிடத்தில் காண்பித்தார். அது சொல்றாரு, காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் இன்னதென்று. என்ன கவனிங்க, அப்போ ஒரு மேன்மையான மகத்துவம் நம் மீது செலுத்தப்பட்டது, நம் மீது என்ன செய்யப்பட்டது? பிரயோகிக்கப்பட்டது. அதை நாம் அனுபவித்து தான் வந்திருக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் போதே நான் செத்துட்டேன், செத்து தான் நான் பிறந்திருக்கிறேன். செத்து பிறந்திருக்கிற என்ன பிறந்த நாள் கொண்டா ஒவ்வொரு பிறந்த நாளும் செத்து நான் உயிரோடு இருக்கிறான். 50 வருஷம் வரைக்கும் ஒரு மனுஷன் இயேசுவை அறியாது அவன் பிறந்த நாள் கொண்டாடுகிறான் என்றால் 50 வருஷமும் நான் செத்து, என் தாயின் வயிற்றிலே நான் செத்து, இப்போ நான் மரித்து தான் இருந்தாலும் நான் பிறந்த நாளை கொண்டாடுறேன். இது பிறந்த நாள், உண்மையான பிறந்த நாள் இல்லை என்பதை மறைமுகமாக பேசாமல் பேசுகிறார்கள். 51வது வருஷம், ஏசப்பா உங்களை நான் இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தேன், உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க, உம்முடைய இரத்தம் என்னை கழுவும், பாவமர என்னை கழுவ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உலகத்தில் இருக்க எந்த கடவுளும் என்னை கழுவ முடியாது, எந்த தேவதைகளும் என்னை கழுவ முடியாது என்பதை அறிந்து கொள்ளேன். நீரே மெய்யான தேவன், உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க என்று சொன்ன பிறகு அவன் அப்பொழுது உயிர்த்தெழ பண்ணுகிறார். தேவன் இயேசு எப்படி உயிர்த்தெழ தேவன் பண்ணினாரோ அதுபோல எந்த மனிதன் தேவனிடத்தில் பாவ அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த சலப்பொழுதிலே இயேசு உயிர்த்தெழ பண்ணின அதே வல்லமை அவனுக்கு காண்பித்து அவனையும் உயிர்த்தெழ பண்ணுகிறான். அந்த உயிர்த்தெழ பண்ணுகிற அந்த நேரமானது அவனுக்கு பிறந்த நாள். அப்போ இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற இந்த நாளானது, இந்த நாளிகையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காண கிடைக்க முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, தெரிந்து கொள்ள முடியாத, இந்த உலகம் கண்டுபிடிக்க முடியாத அவ்வளவு அனுபவத்தை அதனுள்ளே பெற்றிருக்கிறது, சுமந்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல என்னுடைய ஞானம் தான் பெருசு, அதுதான் எனக்கு ரொம்ப மேன்மையானது என்று இருக்கிறவர்களும் மரித்து தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நம்பர் 1 பணக்காரன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பணம் அவனுக்கு ஒன்றும் உதவாது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதும் அவன் பெரிய பணக்காரன், உலகம் முழுவதும் அவன் எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எதையும் சாதிக்கக்கூடிய பணபலம் படைத்து அவ்வளவு பெரியவனாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது இருப்பானால் அவன் மரித்தே வாழ்கின்ற ஒரு நடைப்பினம். அவனுக்கு உயிர்த்தெழுதல் தேவை. அவனிடத்தில் தேவன் குமாரனிடத்தில் நடப்பித்த அதே வல்லமையை அவனிடத்திலும் நடப்பிப்பதற்காக தேவன் மிகுந்த ஆவல் உள்ளவராக காத்துக்கொண்ட எந்த மனிதனும் கெட்டு போகக்கூடாது. ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஞானியா இருக்கட்டும்,
ஞானம் இல்லாதவனாக இருக்கட்டும், ரொம்ப அறிவாளியாக இருக்கட்டும், அறிவில்லாதவனாக இருக்கட்டும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவன் பணமோ அவனுடைய பொருளோ அவனுடைய ஞானமோ தேவனுக்கு தேவையில்லை. அவன் தேவை, அவனுடைய ஆத்மா தேவை. ஆகையினால தான் அவன் ரட்சிக்க அவர் ஆவல் உள்ளவராக இருக்க. இது மனிதனுடைய உயிர்த்தெழுதல் தேவனுடைய உயிர்த்தெழுதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த இணைப்புல பங்குள்ளவர்களாக இருந்து அதை பெற்று அனுபவிக்கிற வாழ்கின்ற ஜனங்களாக இருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ, அதை நிராகரிக்கிறவர்களோ, அல்லது அது வேண்டாம் என்று ஒதுக்கிறவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலில் மரித்து பிறந்தவர்கள் மரித்தே போய் பரலோகம் வராமல் அவர்கள் நரகத்துக்கு செல்கிறார்கள். அப்போ உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற இந்த காரியமானது ஒரு மனிதனுடைய உண்மையான பிறப்பை பற்றி பேசுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அவன் உண்மையா பிறக்கணும். இந்த பூமியில் அவன் பிறந்திருக்கிற பிறப்பானது ஒரு பிறப்பு அல்ல அல்ல அல்ல. அது எந்த விதமான மாற்று கருத்தை கிடையாது. எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஞானவானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், அவனுடைய பிள்ளை அவனுக்கு பிறக்கிறது என்றால் அந்த பிள்ளை பிறக்கின்ற அந்த பிள்ளையானது பாவத்தில் பிறந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு மரித்து பிறந்து இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை. அந்த உயிர்த்தெழுதல் தேவனோடு இணைக்கப்பட்ட இணைப்பாக இருக்கிறது. இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்பது சராசரி மனிதர்கள் இந்த பூமியில் உயிர்த்தெழுந்திருக்காங்க இல்லையா? என்ன செய்திருக்காங்க? உயிர்த்தெழுந்திருக்காங்க. எலியாவின் நாட்களில் உயிர்த்தெழுந்திருக்காங்க. இன்னும் எசேக்கியேல் நாட்களில் உயிர்த்தெழுந்திருக்காங்க. அப்போஸ்தலர் காலத்தில் உயிர்த்தெழுந்திருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரிழ பண்ணியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, என்னுடைய நண்பர்கள் ஒரு சில பேரை என்ன செய்திருக்காங்க? உயிர்த்தெழ பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஊழியர்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்காங்க? உயிர்த்தெழ பண்ணக்கூடிய அளவிற்கு தேவன் அவங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த உயிர்த்தெழுதல் போல இயேசுடைய உயிர்த்தெழுதல் அல்ல. இந்த உயிர்த்தெழுதல் என்பது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டது மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுதல் என்பது நித்தியம் வரைக்கும் கடந்து செல்கிறதாக இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஒரு மனிதன் மரித்து போவான் என்றால், பாவத்தில் மரித்து போவானால் அவன் இனி தேவனை காணாது, பரலோகம் வராது, நரகத்தில் என்றென்றும் பிசாசோடு அவன் வாதிக்கக்கூடிய பயங்கரமான சூழ்நிலைக்கு அவனுடைய ஆத்மாவானது கடந்து செல்கிறது. அது அவனுக்கு துரதிர்ஷ்டவசமானது. இந்த உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனை வாழ்வடைய, ஒரு மனிதனை பிறப்பிக்கிறது, ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ள உயிரடைய செய்து. இயேசுவோட உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கவும் கிறிஸ்துவுக்குள்ள அவன் உயிரடையும் செய்கிறது. அடுத்தது, இந்த உயிர்த்தெழுதல் ஒரு மனிதன் இந்த பூமியில உயிரோடு எழும்பிட்டான். உயிரோடு எழும்பின அவன் நான் உயிரோடு எழும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்தை அடைக்கிறதுக்காக இல்லை. எதற்கென்றால் அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய வல்லமையை கிறிஸ்துவனிடத்தில் நடப்பித்தது போல பிதாவாகிய தேவன் என்ன உயிரடைய செய்ய, என்ன பாவத்திலிருந்து மீட்க, என்ன ரட்சிக்க அவரிடத்தில் நடப்பித்த அதே சத்துவத்தின் வல்லமையை ஒவ்வொரு மனுஷனுக்கு நடப்பித்தது போல எனக்கும் நடப்பித்தா, எனக்கு நடப்பித்து அந்த நடப்பித்தலோட நான் வெறுமனையா திரும்புவதற்கு இல்லை, வெறுமனையா வாழ்வதற்கு இல்லை 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 அப்படி வாழ்றதுக்கு இல்லை. இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை எனக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறது? பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது, எனக்குள்ள உமிழ்ந்து கொண்டிருக்கிறது, எனக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிறது, வெடிமலையாய் வெடித்து சிதறி கொண்டிருக்கிறது. எனக்குள்ள இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள. அப்ப இந்த உலகத்துல நான் எப்படி இருக்கணும்? வல்லமையை சுதந்திரித்துக் கொண்டு, வல்லமையை பெற்றுக்கொண்டு, சுதந்திரிப்பது என்பதை காட்டிலும் வல்லமை எனக்குள்ளாக அது உமிழ்ந்து கொண்டிருக்கிறத நான் பயன்படுத்துவதற்காக அந்த வல்லமை எனக்குள்ள என்ன செய்து கொண்டு இருக்கிறது. ஆமென். இது என்ன வல்லமை? உலகம் பார்த்து அப்படியா இல்ல, இன்னொரு உலகம் இப்படி எப்படிப்பட்ட வல்லமை இருக்கின்றதோ அதை போலவே நாம் கிரியேட் பண்ணக்கூடிய, சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தேவன் வைத்து விட்டார். அப்படிதான் பேசுறாங்க வரலாற்று அறிஞர்லாம் பேசுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்பது தம்முடைய மகா வல்லமையை, மேன்மையை இயேசுவிடத்தில் நடப்பித்த அந்த வல்லமையானது கிரியேஷன்ல அவர் பேசின அந்த வல்லமையை காட்டிலும் ரொம்ப ரொம்ப அதிகமானதுங்கிறாங்க.
இதை நான் இப்படி விளக்குறேன் பாருங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன், திருத்துவ தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின இந்த தமது வல்லமையில அப்படியே வச்சுட்டு இயேசு கிறிஸ்துடைய ஆவியை மீட்கும்படியாக பிரயோகித்த வல்லமையை ஒப்பிட்டு பார்ப்போமானால் கிரியேஷன்ல ஏதோ ஒரு கடுகளவு தான் தேவன் தன்னுடைய வல்லமையை யூஸ் பண்ணியிருக்கார். இது இயேசுடைய வல்லமையை அவர் உயிரிடைய செய்யும்படியாக, உயிர்த்தல பண்ணும்படியாக பேசப்பட்ட அந்த வார்த்தையானது மனிதனுடைய எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் அவனுடைய ஞாபகத்திற்கும் அவனுடைய அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு வல்லமை அங்கே பயன்படுத்தப்பட்டதாம் இயேசுடைய வல்லமையை, இயேசுவை உயிர்த்தல பண்ணும்போது. மறுபடியும் சொல்றேன், கிரியேஷன்ல பயன்படுத்தின வல்லமையை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தல பண்ணின பிதாவாகிய தேவனுடைய வல்லமை, அவர் பயன்படுத்தின வல்லமை மனிதனுடைய எண்ணத்திற்கும் மனிதனுடைய சிந்தைக்கும் மனிதனுடைய அவனுடைய பார்வைக்கும் கிரகித்து கொள்ள முடியாத அளவிற்கு அவ்வளவு வல்லமையை பயன்படுத்தினாரா இயேசுனுடைய அந்த ஆவியை மீட்கும்படி உயிர்த்தல்படி பண்ணின அந்த காரியம். அப்படி என்றா கிரியேஷன்ல இஸ் நத்திங். படைப்பின் போது பிதாவாகிய தேவன் அவர் பயன்படுத்தின, அவர் பிரயோகித்த, அவர் யூஸ் பண்ணின வல்லமையை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மீட்கப்படும் பொழுது, அவர் உயிர்த்தெழப்படும் பொழுது நடப்பித்த அந்த வல்லமை மகா பயங்கரமானது. அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிரியேஷன் நத்திங் அப்படிங்கிறாங்க. அப்படி என்றால் அவரிடத்தில் அதை நடப்பித்தாரு, என் இடத்துல என்ன மீட்கும்படி எனக்காக அதே வல்லமையை அவர் என்னிடத்தில் நடப்பித்து இருக்கிறார் என்றால் எனக்குள்ள இன்னொரு கிரியேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு இல்ல, அதை காட்டிலும் பிரம்மாண்டம் கிரகிக்க முடியாத அளவிற்கு அந்த வல்லமை நான் பெற்று சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். நான் எப்படி இருக்கிறேன்? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எனக்கு உண்டாகி கிறிஸ்துவுக்குள்ள நான் பிறந்த இந்த பிறப்பானது உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த வல்லமையை காட்டிலும் மிகுந்த மனதில் மனிதனுடைய யோசனைக்கும் அவனுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் எனக்குள்ள அந்த வல்லமையை பயன்படுத்தி இருக்கிற அந்த பயன்படுத்தப்பட்ட வல்லமை எனக்குள்ள இருக்கு. பயன்பட்ட வல்லமை எனக்குள்ள இருக்கு. வரலாற்றுல அதான் பேசுறாங்க. சிருஷ்டிப்புல தேவன் அவர் பயன்படுத்தின வல்லமையை காட்டிலும் உங்களை ரட்சிக்கும்படி அவர் பயன்படுத்தின வல்லமை கிறிஸ்துவை அவர் மீட்கும்படியாக பயன்படுத்தின வல்லமைக்கு ஒப்புமையாக இருக்கிறபடினால உங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் பயன்படுத்தின வல்லமை அமேசிங் என்று சொல்லாங்க. கிரகிக்க முடியாத அவ்வளவு சிந்தனைக்கும் எண்ணத்திற்கும் அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் பயங்கரமாக இருக்கிறது பேசுறாங்க. அப்படின்றா உயிர்த்தெழப்பட்ட நான், கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த நான் அந்த வல்லமையை சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். ஆகையினால தான் யோவான்ல சொல்லியிருக்கிறாரு, யோவான் 1:4-19 அவர் இருக்கிற பிரகாரம் நான் இருக்கிறேன். அப்படின்னா அவருக்கு மூக்கு இருக்குது, எனக்கு மூக்கு இருக்குது, அவருக்கு கண் இருக்குது, எனக்கு கண் இருக்குது, அவருக்கு காது இருந்துச்சு, எனக்கு காது, அவருக்கு வாய் இருந்துச்சு, எனக்கு வாய், அவருக்கு தலை கையெல்லாம் இருந்துச்சு, காலெல்லாம் இருந்துச்சு, எனக்கு கையும் காலு. அப்படியா? இல்லை. அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த உலகத்தில் இருக்கிறேன். அப்படியே இருக்கு. ரோமர் 6:5 சொல்லப்பட்டிருக்கு, அவர் இருக்கிற பிரகாரமாகவே. நான் வாசிக்கிறேன் பாருங்க, ரோமர் 6:5 அவருடைய மரணத்தின் வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டோம். அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலில் நாம் இணைக்கப்பட்டோம். அப்படி என்றால் அதே சாயல், அதே தன்மை, அதே அந்த குணாதிசயம், அதே பண்பு, அதே கேரக்டர் எனக்கு என்ன செய்ய இருக்கு. அப்படி என்றால் அவர் மரணத்தின் சாயல்ல இருந்தாரு, நானும் மரணத்தின் சாயல்ல இருந்தேன். அவர் மரித்தார், நானும் மரித்தே பிறந்தேன். அவர் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக பிதாவாகிய தேவன் அவரிடத்தில் நடப்பித்த அதே வல்லமையை என்னிடத்தில் காண்பித்தபடியினால அவர் உயிர்த்தெழுதல் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிற்குள்ள நான் இணைக்கப்பட்டிருக்கேன். அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. அப்ப இந்த உயிர்த்தெழுதல் எதை பறைசாற்றுகிறது என்றால் அவர் இருக்கிற பிரகாரம் நானும் இந்த பூமியில இருக்கிறேன். வாசிங்க 1 யோவான் 4:17 வாசிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக
அன்பு நம்மிடத்துல பூர்ணப்பட்டு இருக்கு. ரொம்ப ஆழமான சத்தியம். அதை பேசணும் அப்படின்னா இது காலமும் நேரமும் பத்தாது, பேசிக்கிட்டே போகலாம். அன்பு பூரணப்படுதலை பற்றி பேசணும், அவ்வளோ அதிகமாக பேசலாம். வாசிங்க. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரம் நாமும் பரலோகத்தில் இருப்போம், இல்லை இந்த பூமியில இருப்போங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லமை பொருந்தினவராய், மகிமை உள்ளவராய், எந்த காரியத்தையும் துவம்சம் பண்ணத்தக்க, பிசாசை தோற்கடிக்கத்தக்க வெற்றியுள்ள கிறிஸ்துவாக இருப்பது போல நானும் இந்த பூமியில பிசாசை தோற்கடிக்க நிலையில இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கேன். அதன்படி தான் நான் இருக்கிறேன். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்குள்ள இருக்கிறபடினா எனக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஆகவே அவர் இருக்கிற பகரம் நான் இருக்கிறேன். இந்த பூமியில சாதாரண மனுஷனே இடத்தை அடைக்காதபடி இந்த பூமியில தேவனுடைய செயலை, திட்டத்தை, சித்தத்தை செய்யும்படி இந்த பூமியில இருக்கிறான். உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்று அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கிற எனக்குள்ள இடத்தை அடைக்கிறதுக்கு இல்லைங்க, அவர் இருக்கிற பிரகாரம். எது எனக்கு தேவையோ அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். நான் சொல்லுவேன், அது அப்படியே ஆகும். நான் கட்டளையிட, அது அப்படியே நிற்கும். என்னுடைய சரீரத்திலையும் அல்லது பிறருடைய சரீரத்திலையும் அந்த வல்லமையானது செயல்படும். எனக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இனி வருவது இல்லை, நான் அதை சந்திக்க முடியாது, கூடாது என்று நீங்க பேசி பாருங்க, அது அப்படியே ஆகும். ஏன்? நீங்க சொல்ல ஆகும், கட்டளையிட. ஏன்? அவர் இருக்கிற பிரகாரம் நீங்க இந்த பூமியில இருக்கீங்க. ஆமென், அல்லேலூயா. நாம இந்த பூமியில எப்படி இருக்கிறோமோ அது போலதான் அவர் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரோ அது போல நானும் அப்படியே இருக்கிறேன். அவருக்கும் எனக்கும் எந்த விதமான வேற்றுமை கிடையாது, மாறுபாடு கிடையாது. ஏனென்றால் அவர் தகப்பன், நான் பிள்ளை. தகப்பன் எப்படியோ பிள்ளையும் அப்படி, தகப்பன் எவ்வளியோ பிள்ளைகளும் அவ்வளியே என்று அந்த நிலைப்பாட்டில் தான் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணம் நானும் இந்த பூமியில இருக்கிறேன். என் சரீரத்தில் வியாதி இருக்கா? இருக்க முடியாது. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. வலைதளங்கள்ல, யூடியூப்ல, உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்க நீங்க சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் சாயல்ல இணைக்கப்பட்ட நான், உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள இருக்கின்றது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கின்றபடி நான் என் சரீரத்தில் ஒருபோதும் வியாதி, பலவீனம் இல்லை. இந்த இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி, இந்த பலவீனம், நோய் போய் என்று நான் கட்டளை இடுகிறேன். உடனே போகும், உடனே கீழ்ப்படியுங்க. நீங்க கீழ்ப்படியறத உங்க சரீரத்தில் நீங்க உணர்வீங்க. ஆமென். சொல்லி பாருங்க. நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பெற்றிருக்கின்றேன். நான் பெற்றிருக்கின்ற எனக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கின்றபடினால அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த பூமியில் நான் என் சரீரத்தில் வியாதி, பலவீனம், நோய் இருக்க முடியாது. இருக்குமானால் என்னை விட்டு போ என கட்டளை இடுகிறேன். நான் சொல்ல அது நிற்கும், நான் கட்டளை இட அது நிற்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த செய்தி உங்களுக்குள்ள வருகிறது. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த பூமியில் அவர் இருக்கிற பிரகாரம் நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த பூமியில் அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் செய்வதற்கு எனக்கு பலனை வைத்திருக்கு. எனக்குள்ளே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்று எனக்குள்ளே இருக்கிறது. ஏதோ ஒரு ஆண்டவரே இன்றைக்கு எப்படியாவது ஒரு காசு அல்லது இன்றைக்கு ஏதாவது ஒரு தலை வலிக்குது, இல்லை, அப்படிப்பட்ட நிலையில் இல்லை. செழித்திருக்கும்படி, மரணத்தை ஜெயித்திருக்கும்படி அந்த வல்லமை இருக்குங்க. இயேசுவின் நாமத்தினால எழுந்துருங்க, கட்டளையிடுங்க, கட்டளையிடுங்க. சபைகளும் சபை போதகர்களும் தொன்று தொட்டு காலங்காலமாக பிச்சை எடுத்து தேவனத்தில் பிச்சை எடுக்கிறாங்க. ஐயா எப்படியாவது விசேஷித்த வல்லமை தாங்க. இல்லை, எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அவர் இருக்கிற பிரகாரம் நீங்கள் இருக்கிறீங்க. ஆகவே எப்படியாவது தாங்க கேட்குறாங்க. அடே கொடுத்துட்டேன்டா, இன்னும் என்ன உனக்கு? தேவன் கொடுத்ததை மறுபடியும் கொடுங்கன்னு கேட்கறது தேவனை மட்டுப்படுத்த, தேவனை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம், தேவனை இழிவுபடுத்துறதுக்கு சமம். கண்ணீரோடு ஒரு ஜெபம் பண்ணும். பொருளாதாரம், நான் தேவன்கிட்ட அப்படியே 7 நாள் உபவாசம் வந்து கண்ணீரோடு நான் ஜெபிக்கணும். அவ்வளவு கொடுமையான தேவனா நம்முடைய தேவன் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பொழுதே தேவன்
பிதாவினுடைய வல்லமையை உங்களிடத்தில் அவர் கிறிஸ்துவனிடத்தில் நடப்பித்தது போல அந்த வல்லமையை நடப்பித்து அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்கள் தான் பயன்படுத்தலை. துப்பாக்கியை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்க? கையில் கோலை வச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி துப்பாக்கியை வச்சு அடிக்கிறீங்க. எடுத்து ட்ரிக்கரை எடுத்து சுடுங்க. அநேக போதகர்களும் அநேக சபைகளும் துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு இதை என்ன செய்யுங்க? திருப்பி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அம்மியில் அடிக்கிற மாதிரி, அதாவது உரலில் குத்துற மாதிரி குத்துங்க. யாராவது வந்தானா கம்பில் அடிக்கிற மாதிரி இந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அடிங்கன்னு துப்பாக்கியை கையில் கொடுத்து தோட்டாவே லோட் பண்ணி கையில் கொடுத்துட்டார் தேவன். இது என்ன செய்யுங்க? வெறும் கம்பு மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை அநேக சபைகளும் அநேக போதகர்களும் இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. வல்லமையை நான் பெற்றிருக்கின்றேன், அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்குது. இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி என்னவென்றால், பிதாவாகிய தேவன் அவரிடத்தில் நடப்பித்த அந்த சத்துவத்தின் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறபடினா என் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி, நான் தேவனுக்குள்ள உயிர்த்தெழ பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் பிறந்திருக்கிறேன், அந்த பிறப்பினுடைய அந்த வல்லமை, அந்த பிறப்பினுடைய அந்த சக்தி எனக்குள்ள இருக்கின்றபடியினால கர்த்தராகிய தேவன் என்னை அதை போலவே வைத்திருக்க, தேவன் இருக்கிற வண்ணமாய் என்னை வைத்திருக்கிறபடினால நான் அந்த வல்லமை பயன்படுத்தத்தான் இந்த பூமியில் இருக்கிறேன், சாதாரணமாய் வாழ இல்லை என்பதை பற்றி இது பேசுகிறது வார்த்தை தான் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி. ஒருபோதும் இந்த பூமியில் வாழ்கிறேனா, கர்த்தாவே எனக்கு இதை செய்யுங்க, கர்த்தாவே இதை பண்ணுங்க என்ற ரீதியில் இல்லை, கட்டளையிடுங்க, அறிக்கை செய்யுங்க, தீர்மானிங்க. யோபு 22:28 எவைகளை அறிக்கை செய்து தீர்மானிக்கலாம் அது உங்களுக்கு நிலைவரப்படும். வாட் எவர் யூ டிக்ரீ அண்ட் டிக்ளேர் இட் ஷால் பி கிவன் அன்டு யூ, இட் எஸ்டாப்ளிஷ் அன்டு யூ இருக்கு. ஒரு வேதாகம மொழிபெயர்ப்பில் கிவன் அன்டு யூன்னு இருக்குது, இன்னொரு வேதாகம மொழிபெயர்ப்பில் எஸ்டாப்ளிஷ் அன்டு யூ, நிறுவப்படும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் எவைகளை அறிக்கை செய்யலாம், தீர்மானிக்கலாம். இப்போ நீங்கள் அறிக்கை செய்யுங்க, இப்போ நீங்கள் தீர்மானிங்க, நான் இப்படித்தான் இருக்க போகிறேன், நான் இப்படித்தான் வாழ போகிறேன், நான் இப்படி வாழ்வதற்காக தான் அந்த வல்லமை எனக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார், அந்த வல்லமை எனக்குள்ளே தேவன் பயன்படுத்தி குமாரனுடைய ஆவியை மீட்கும்படியாக பயன்படுத்தின அதே ஆவி எனக்குள்ளே அவர் பயன்படுத்தப்பட்டபடி நான் அப்படித்தான் வாழுவேன் என்று தீர்மானிங்க. அப்படிப்பட்ட நிலையிலேயே அப்படிப்பட்ட எண்ணத்திலேயே நீங்கள் வாழுங்க. அப்படி வாழும்போது நான் சொல்கிறேன், 2024 2025 மறுபடியும் நீங்கள் உயிர்த்தெழுதல் செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் பிரம்மாண்டமாக இருக்க போகிற நான் பார்ப்பேன், கேட்பேன். அது மாத்திரமில்லை, நம்ம எல்லாம் அனுபவிப்போம் அப்படிப்பட்ட காரியம். அதுதான் இந்த உயிர்த்தெழுதலுடைய செய்தி. அதைத்தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கண்களை மூடுவந்த காலவல்ல. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருவோம். கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் மிகப்பெரிய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். குமாரன் உயிர்த்தெழுந்த அதே வல்லமையை நாங்கள் ரட்சிக்க அடையும்படி, நாங்கள் ரட்சிப்பை பெறும்படி அந்த வல்லமையை எங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்க. அந்த பயன்படுத்தின அந்த வல்லமை அப்படியே எடுத்துக்கல, எங்களுக்குள்ளே வைத்திருக்கீங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக நாங்கள் இந்த பூமியில் இருக்கிறோம். அவர் எதை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அந்த சித்தத்தை நாங்கள் பெற்று அந்த சித்தத்தை செயல்படுத்துகிற அந்த வல்லமை எங்களுக்குள்ள, ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ள இருக்கிறபடினால இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உலகம் படைக்கப்பட்ட வல்லமை காட்டிலும் மகா பயங்கரமான, எண்ணி பார்க்க முடியாத, ஆண்டவரை நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அவ்வளவு பயங்கரமான காரியங்களை பெற்றிருக்கிற எங்களுக்குள்ள அதை செயல்படுத்த கர்த்தர் நீங்க உதவி செய்தமைக்காமக்கு நன்றி. வலைதளங்களை, யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், பாவத்துல பிறந்து பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்து மரித்தே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உயிரடைய செய்ய கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உயிர்த்தல பண்ணின அந்த வல்லமை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை உயிர்த்தல பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறார். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்து ஆண்டவரே. மருத்துவமனைகள்ல ஆண்டவரே, மரண படுக்கையில் வியாதியின் படுக்கிற இருக்கிற பிள்ளைகளையும் உடைய வல்லமை கடந்து செல்வதாக என்று நான் அறிக்கை செய்கிறேன், தீர்மானிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் பூரண சுகத்தை அடைவார்களாக என்று நான் கட்டளையிட தீர்மானிக்கிறேன். எந்த வியாதியாயிருந்தாலும் ஆண்டவரே, அந்த வியாதி அவர்களை விட்டு நீங்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது கட்டளை இடுகிறேன், தீர்மானிக்க அறிக்கை செய்கிறேன். அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்று சொல்லி, அந்த வல்லமை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று சொல்லி நான் ஆண்டவரே நம்புகிற, விசுவாசிக்கிற ஆண்டவரே. தொட்டு ஆண்டவரே,
அவளை மீட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். ஆமென், ஆமென்.